ஆனா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, கிழிச்சதுக்கு இவ்வளவு தூரம் நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் வரணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிறீங்கல்ல, இது அவருக்கும் தெரியும்ல. யாருக்கு? போலீஸ் நீலாங்கரை போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும்ல. அவங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் ஒரு இதுவும் தெரியாது. நான் சொல்றேன் கேளுங்க. இன்ஸ்பெக்டர் விஷயம் தெரிஞ்சாலும் இருந்தால் கூட யூனிஃபார்ம் இல்லாமல் 2 போலீஸ்காரனை எது கூட்டிகிட்டு போகிறேன்? யூனிஃபார்மோட தானே கூட்டிகிட்டு போகணும். யூனிஃபார்ம் இல்லாமல் எதுக்கு போகிறேன்? ரெண்டாவது, மேலே இருக்கிற அதிகாரி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். கீழே இருக்கிறவங்க என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சுருவாங்க. அதுதானே காவல்துறையே. எல்லா அட்டூழியங்களுக்கும் காரணமே மேலதிகாரிகள் தான். ஆனால் கெட்ட பேர் வாங்குறவன் யாரு தெரியுமா? எப்போவுமே கீழே இருக்கிறவன் தான் வாங்குவான். அவன் சொல்கிறது தான் நமக்கு அவன் செய்கிறது தான் வெளியில் தெரியும். செய்ய சொல்கிறவன் யார்? மேலே இருக்கிறவன். முட்டாள்தனத்தை செய்கிறவன் யார்? மேலே இருக்கிறவன். ஆனா அவர் துப்பாக்கியை காட்டினாரு, மிரட்டல் விடுத்தாரு அப்படின்னு வழக்கு பதிவு பண்றாங்க. அவன் லைசன்ஸ் உள்ள துப்பாக்கி வச்சிருக்கான். இராணுவ வீரர், முன்னாள் இராணுவ வீரர், தற்காப்புக்கு வச்சிருக்கான். நீ அவனை உள்ளே போய் சட்டையை பிடிச்சிருத்து அடிக்க போனால் அவன் துப்பாக்கியை காமிச்சா சட்டப்படி ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ். போய் அவங்களுக்கு மிரட்டலாமா? காட்டுறதுங்கிறது அதாம்மா. காட்டினான்னா காட்டுறது தான் மிரட்டுறதுன்னு வேற வார்த்தையில் திட்டுறானா? என்னை அடிச்சேன்னா சுட்டுருவேன்னு சொல்லலாம். சட்டம் அதுதானே சொல்லுது. போய் படிச்சுட்டு வர சொல்லுங்க. இவங்களெல்லாம் ஐபிசியில் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்னு இருக்குது. உன்னை ஒருவன் தாக்க வரும்போது அதே தாக்குதலை நீ திருப்பி தாக்கலாம். அது உன்னுடைய உரிமை. அது குற்றமாகாது. அதுதான். ஆனா காவல்துறையில சரிங்க, காவல்துறைங்கும் போது உடனே மிரட்டல். காவல்துறையா இருந்தா அடிக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. மினிமம் ஃபோர்ஸை தவிர நீ யூஸ் பண்ணா அது தாக்குதல் தான். காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன தெரியுமா? he can use minimum force when making an arrest. அதுதான் மினிமம் ஃபோர்ஸை தான் நீ யூஸ் பண்ண. நீ போயிட்டு சட்டையை பிடிச்சிட்டு குத்த போவேன், அவன் துப்பாக்கியை காட்டினா கரெக்டு, சட்டப்படி அது ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸு. அவன் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி, ஏற்கனவே அவன் துப்பாக்கியெல்லாம் பார்த்தவன், தற்காப்புக்கு வச்சிருப்பான். இவன் அடித்து அவன் துப்பாக்கியில் தான் இது பண்ணுவான். காவல்துறை தப்பு பண்ணியிருந்தா தப்புன்னு சொல்கிற மனப்பான்மை எல்லாருக்கும் வரணும். நம்ம வேலை பார்த்த துறை அதை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடாது. இதில் சீமானுக்கு வக்காலத்து வாங்கி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. சீமானை நான் கண்ணால் கூட பார்த்ததில்லை, டிவியில் பார்த்ததில்லை. ஆனால் நான் சட்ட ரீதியாக தான் பேசுகிறேன். விஜயலட்சுமி பக்கம் நியாயம் இருக்கலாம், சீமான் பக்கம் நியாயம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக ஒரு பெண் புகாரை கொடுத்தவர் அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு தண்டனை தர முடியாது. சுப்ரீம் கோர்ட்டே உங்களை விசாரி என்னத்தை விசாரி. ஆனா சீமான் இந்த நீதிமன்றத்திலே இது போயிருக்கலாமா வேண்டாமா? எதுக்கு இந்த விஷயத்துல அவருடைய வழக்குல இருந்து அந்த வழக்குல இருந்து விடுவீங்கன்னு சொல்றாருல. சீமானுக்கு அதைத்தான் சொல்றேன். நீ சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணதே தப்பு. வழக்கை ரத்து செய்யணும்னு போட்டார்ல, அதுவே தப்பு. இங்க உயர்நீதிமன்றத்தில் போட்டதே தப்பு. போடக்கூடாது.